ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணாலும் அங்கே அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து அந்த குரூப் லிங்க் வந்து ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன், அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் நியூஸ் அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்க ஹையர் எஜுகேஷன் பற்றின விஷயங்களில் சில விஷயத்தை ரொம்ப அதிகமாகவே வந்து என்ன பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணியிருப்போம், வித் நோட்ஸோடு இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டைமிங் கொஞ்சம் லென்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ பின்னாடி வருது. ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அயோத்தியா ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பாஸ் H1B விசா ஹோல்டர்ஸ் ஃப்ரம் ஃபெடரல் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் H1B விசா அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வாட் இஸ் ஃபெடரல் ஜாப்ஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். H1B விசா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இமிக்ரெண்ட், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவில் வேலைக்காண்டி வரக்கூடிய ஹையர் எஜுகேஷனல் படித்தவங்க. ஓகேங்களா? அதாவது எஜுகேஷன் லெவலில் குவாலிஃபிகேஷன் லெவலில் அதிகமாக இருக்கிற பீப்புளுக்கு கொடுக்குற ஒரு டைப் ஆஃப் விசா. ஓகேங்களா? ஒர்க்கிங் விசான்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் வரைக்கும் இந்த பர்டிகுலர் விசா அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இன் ஆக்குபேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹையர் எஜுகேஷன் டிகிரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்டாக வச்சிருக்கிற டிகிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் H1B விசா அப்படின்றது கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 85,000 H1B விசா வந்து இது வரைக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. இதில் 65,000 H1B விசா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ரெஸ்ட் 20,000 அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ஹூ ஹாவ் அ ஹையர் எஜுகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? டோட்டலாக 85,000 65,000 பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் ஹைலி ஸ்கில்டு ஃபாரின் ஒர்க்கர். அதில் 20,000 பேர் வந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் ஹையர் எஜுகேஷன் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் இந்த பர்மிட்ஸ் இந்த H1B விசா யாருக்காண்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் இது வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தார். H1B விசா வந்து என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவர் லேட்டஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக மறுபடியும் என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெடரல் ஜாப்ஸ். ஓகேங்களா? ஃபெடரல் ஜாப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே அமெரிக்கனில் இருக்கிற லைக் சம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா லைக் பாலம் கட்டுறது, ஓகேங்களா, ரோடு போடுறது, இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் லேபர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ட் லேபரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபெடரல் கொடுக்குற கான்ட்ராக்ட் ஒர்க்கர்லேயும் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ப்ராப்ளம், இதில் வந்து எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணணும், வாட் இஸ் H1B விசா, அப்புறம் இந்த இது பேன் பண்ணது, இதெல்லாம் வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் H1B விசா பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுனால கண்டிப்பாக கேட்குறது ரொம்ப கம்மி. அண்ட் இது வந்து இன்னொரு கண்ட்ரியோட விசா பிரச்சனை. ஓகேங்களா? விசா தான், பட் இந்தியாவுக்கு அது பிரச்சனை தான். பட் இருந்தாலும் அதை பற்றி கேட்குறது நமக்கு வந்து என்ன ரொம்ப ரேர். ஓகேங்களா? இதே இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பேப்பர் 2, ஓகேங்களா, பேப்பர் 2ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா நம்ம டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் US அண்ட் இந்தியாவில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் H1B விசானால டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாமே தவிர பெரிய லெவலில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதே இது பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் H1B விசா வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70% ஆஃப் பீப்புள் மைக்ரேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அதுவும் ஹைலி ஸ்கில்டு குவாலிஃபைடு பீப்புள். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து இன்டர்னலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த பர்டிகுலர் ஹைலி ஸ்கில்டு லேபருக்கு கொடுக்குற சம்பளம், அவங்களுக்கு கொடுக்குற அந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அது இந்தியாவோட தப்புன்னு சொல்ல மாட்டோம், பட் இப்போதைக்கு அது கம்மியாக தான் இருக்குது. அப்போ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வேறு கண்ட்ரிக்கு போகிறது தெர் இஸ் அ ஆப்ஷன். பட் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லாமல் பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன்ஸ்லையும் பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய எக்கனாமி எப்படி பாதிக்கப்படும், அவங்களுடைய எக்கனாமி எப்படி பாதிக்கப்படும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து திங்க் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாலிபான் ரிட்டர்னை பற்றி பேசியிருக்கு. ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட் என்னென்னா சைனாவோட விஷயத்தை வந்து பேசியிருக்கு. அதாவது சைனீஸ் லாங்குவேஜ் மேட்ரின் அப்படின்ற லாங்குவேஜை நம்மளுடைய இந்தியன் யூனிவர்சிட்டிஸில் வந்து இது பண்ண போகிறாங்க, ரெகுலரைஸ் பண்ண போகிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் நேற்று ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஏற்கனவே ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர் நம்மளுடைய ரேங்க் 1க்கு வந்திருக்காரு. ஸோ அதை பற்றின இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ இன்றைக்கி August 5. ஸோ August 5 இன்றைக்கி 2 முக்கியமான விஷயங்கள் இந்தியாவில். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன்கேயோட அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறத யூனியன் டெரிட்டரியாக மாற்றின விஷயம். செகண்டு, இதே August 5 இன்னைக்கு உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுடைய பூமி பூஜை நடக்குது. ஸோ உங்களுடைய எடிட்டோரியலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயத்தை பற்றின விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிலேட்டட் 1 2 3 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகேங்களா? 2 ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன்கேல இந்த இதை பர்டிகுலர் விஷயத்தை பண்ணதுக்கு அப்போசிஷனாக இருக்கும். ஒரு ஆர்டிக்கல் மட்டும் என்னென்னா ஜேஎன்கேல இதில் பண்ணதில் நிறையா பாசிட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஜேஎன்கே இஷ்யூவை பற்றி முடிக்கலாம். இப்போது ரீகிண்டில் காஷ்மீர்ஸ் லாஸ்ட் அண்ட் ரியல் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக would do well to revisit the past அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீவிசிட் த பாஸ்ட் அப்படிங்கும்போது இந்த ஆர்டிக்கல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய பாஸ்ட்டில் என்ன மாதிரியான பீப்புளெலாம் இருந்தாங்க, ஹவு தே ஆக்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பேசி இவங்க பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதுறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை எந்த விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஜிப்ரால்டரை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1965 பாகிஸ்தான் கொண்டு வந்த ஒரு ஆப்ரேஷன் தான் இது. இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பாகிஸ்தானுடைய மிலிட்டண்ட்டை வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ விட்டு, ஓகேங்களா, இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ விட்டு இங்கே உள்ள பீப்புளை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறது, மூளை செலவு பண்ணுறது இதுதான். ஆனால் அந்த பர்டிகுலர் இதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க தோற்றுருவாங்க. இதுக்கு முக்கியமாக 2 பேர் காரணமாக இருப்பாங்க. ஒன்று தின் அப்படின்றவர், இன்னொன்று அதாவது முகமது தின் அப்படின்றவர், இன்னொன்று பஷீர் முகமது அப்படின்றவர். இவங்க 2 பேரும் தான் இந்த இன்ஃபில்ட்ரேட்டரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இது பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அலர்ட் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போலேருந்தே இந்தியாவோட சேர்றதுக்கு தான் பாகிஸ்தான், ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஜிப்ரால்டர் ஆப்ரேஷன் தோக்குறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஜம்மு காஷ்மீரில் இருந்த அதர் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்ஃபில்ட்ரேட்டரை பற்றின விஷயங்களை வந்து அடிக்கடி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்டரை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பிரின்ஸிபலை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு பிரின்ஸிபல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க காலேஜில் 1965 ஒரு காலேஜில் முகமது அலி ஷா அப்படின்ற ஒரு பிரின்ஸிபல், அந்த பர்டிகுலர் பிரின்ஸிபல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒருத்தங்களை அடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு சொன்னதுனால. ஓகேங்களா? இதுக்கடுத்து சோவியத் யூனியன், அப்புறம் பங்களாதேஷ் வார், இதை பற்றிலாம் எல்லாமே பேசியிருக்காங்க. இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு, ஓகேங்களா, காஷ்மீரை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எமோஷனல் இன்டகிரேஷன் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும். பட் இந்த எமோஷனல் இன்டகிரேஷன் இப்போ வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வராரு. மற்றபடி இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆப்ரேஷன் ஜிப்ரால்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி ப்ரிலிம்ஸ்க்கு கேட்டால் ஞாபகம் இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் இன் த வேர்ல்டு. ஹியூமன் ரைட்ஸில் இந்த 2 விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. ஒன்று வந்து என்னென்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அங்கே வந்து இவ்வளோ காலமாக வந்து முடக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷமாக முடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த 2 பற்றியுமான விஷயத்தை தான் இவர் இங்கே அலசியிருக்கார். ஓகேங்களா? அதில் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்கள் ஞாபகம் வரணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருடைய பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், ஓகேங்களா, ஜேஎன்கேவுடைய பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், இது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இது வந்து கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கொடுக்கறது. ஓகே, இதை தவிர என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க ஆர்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க ஆர்டிகல் 22 உங்களுக்கு ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ படிக்கணும். இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி உங்களுக்கு இந்த வட்டம் ப்ரிலிம்ஸில் கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா?
சரி, இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இது ரெண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக லோக்கலாக நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் விஷயமா தெரிய வேண்டியது. இதை தவிர என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சப்ஜெயிலு, இன்னொன்று வந்து ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்ற வார்த்தைகள். ஓகேங்களா? சப்ஜெயில்னா என்ன? இப்போ ஒருத்தர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் ரெண்டு இடத்துல வைக்கலாம். ஒன்று சப்ஜெயிலில் கொண்டு போய் வைக்கலாம், இன்னொன்று அவருடைய ஹவுஸ்லேயே அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ற வார்த்தையவே நீங்கள் வந்து இது பண்ணி பார்க்கணும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்னா அவர் இப்போ தப்பு பண்ண போகிறாரா போவது இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் பாஸ்ட்டில் அவர் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்புக்காண்டி என்ன பண்ணிடுவார்னா அவர் ஃபியூச்சரை வந்து அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுற விஷயம் தான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க ஆப்ஷன் வந்து சப்ஜெயிலு, இன்னொன்று ஹவுஸ் அரெஸ்ட். இதில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ சப்ஜெயிலுக்கு ஒரு இடத்த லேண்டை வாங்குறாங்க. ஒரு லேண்டை வாங்கி அந்த இடத்துல சப்ஜெயில் கட்டுறாங்க. அந்த சப்ஜெயில் கட்டினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லேண்டுக்கான காம்பன்சேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் வந்து அக்யூர் பண்ணிக்கிறது அப்படின்றதுனால. ஸோ அந்த சப்ஜெயிலுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஹீ இஸ் கால்ட் அஸ் இன்மேட். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. தெர் வில் பி a லிமிட்டேஷன். உங்களுக்கு வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே தான் எங்கேனாலும் போய்க்கணும். தே ஹாவ் டு யூஸ் அ ஃபெசிலிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஜெயிலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் சப் ஜெயில் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேம் மீனிங் தான். பட் என்னன்னா சப் ஜெயில் இல்லாமல் அவர் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த 3 மாதம் அந்த ரெண்ட்டு அந்த வீட்டோட ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட போகுதுன்னா கவர்மெண்ட் கிட்ட போகுது. அப்போ அந்த லேண்ட் காம்பன்சேஷனும் அவங்க கொடுக்கறதுல ரெண்ட்டும் அவங்க பே பண்ணுறது கிடையாது. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ரைட் டு மூவ்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து என்ன சப்ஜெக்டில் என்ன மாதிரி இருக்குமோ அப்படியே வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது உங்களுக்கு அந்த பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பப்ளிக் சேஃப்டி ஆக்டில் வந்து என்ன இட்ஸ் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூ அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1981 ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தரை வந்து டிடென்ஷனில் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த டிடென்ஷனில் வைக்கிறீங்க அந்த டிடென்ஷனில் அவருடைய ஆர்டினரி பிளேஸில் ஓகேங்களா அவர் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ அந்த பிளேஸில் வச்சு நீங்கள் டிடென்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் டிடென்ஷன் அப்படின்றது. இதே இது ஒருத்தர் அவருடைய வீட்டிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு எங்கேயோ போயிட்டு டிடென்ஷனில் வைக்கிறீங்க. இட் இஸ் அ சப்ஜெயில் ஆர் எனி அதர் ஹவுஸ். ஓகேங்களா? அதர் தென் ஹிஸ் ஹவுஸ். ஓகேங்களா? அவர் ஹவுஸை விட்டுட்டு அவர் வேறு ஏதாவது ஒரு ஹவுஸ்லேயோ அல்லது ஒரு சப்ஜெயிலேயே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிடென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் அ பனிட்டிவ். பனிட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்ணால் அவருக்கு கொடுக்குற தண்டனை தான் பனிட்டிவ். பட் ப்ரிவென்டிவ் அப்படின்றது அவர் தப்பே பண்ணலை. ஓகேங்களா? அதை போயிட்டு கொடுக்க போகிறது தான் ப்ரிவென்டிவ். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் இஃப் யூ ஆர் டூயிங் அ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் யூ ஷுட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹவுஸ் அரெஸ்ட்டில் அதுவும் அவர் இருக்கிற ரெசிடென்ஸ்லேயே வச்சிங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ அவரை கொண்டு போயிட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஓகேங்களா இட் இஸ் அ ஹவுஸ் ஆர் இன் அ சப்ஜெயிலில் நீங்கள் வச்சாலும் தட் இஸ் கால்டு பனிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இந்த பர்டிகுலர் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பப்ளிக் சேஃப்டி ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது என்ன ப்ரொவிஷன் அப்படின்னா ஈவன் கவர்மெண்ட் கேன் ஒருத்தரை வந்து நீங்கள் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தாண்டியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. பட் இதை வந்து இன்னும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றின விஷயங்கள். அண்ட் இட்ஸ் அஃபெக்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சில ப்ரொசீஜர் கொடுக்குறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில சஜஷன் இதை சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு. ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தரை வந்து ப்ரிவென்டிவ் பண்ணணும் அப்படின்னா தேர் வில் பி அ ப்ரொசீஜர். ஸோ யூ ஷுட் அந்த பர்டிகுலர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஷுட் இன்ஃபார்ம். ஓகேங்களா? எதுக்காண்டி அவரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு
அவரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கோர்ட்லேயோ இல்லாட்டி மற்ற ஏரியாலேயோ ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கிவ் அ டைம். ஓகேங்களா, அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்படி கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அகெயின்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். ஓகேங்களா, ஆட்கொணர்வு மனு போடலாம். பட் இப்போ அந்த இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வந்து ஹேபியஸ் கார்பஸ் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் வந்து இந்த ஆர்டிக்கலில் இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி பேசியிருக்கார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்ன வரைக்கும் இன்டர்நெட்டை வந்து என்னென்னா தடுத்து வச்சிருக்கோம். அங்கே இப்போ வரைக்கும் அவங்களுக்கு 2G இன்டர்நெட் தான் கிடைக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ நமக்கு இன்டர்நெட்டை வந்து ப்ரொவிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டைரெக்டாக சொல்லட்டாலும் அது வந்து ஒரு ஹியூமன் ரைட். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஹியூமன் ரைட்னால என்ன பண்ணுது, ஹியூமன் ரைட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வருஷமாக வயலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் அப்படின்றது எந்தெந்த சமுதாயத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கடுத்து ஹெல்த். ஓகேங்களா, ஹெல்த் ரிலேட்டட் நமக்கு தேவையான விஷயங்கள். ஓகேங்களா, பீப்புளோட ஹெல்த் அட்வைஸு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மேன். ஓகேங்களா, பிஸ்னஸ் மேன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண முடியும். பட் இப்போ என்னன்னா ஒரு இன்டர்நெட்டை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் வில் பி அ ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் வந்து இதில் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு சென்ட்ரல் லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னா கேபினெட் செக்ரட்டரி கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமிட்டி ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவார். அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா இங்கே இந்த இடத்துலலாம் நாங்கள் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் செக்ரட்டரி. ஓகேங்களா, அந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒரு கமிட்டி ரெடி பண்ணணும். அண்டர் கேபினெட் செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி ரெடி பண்ணணும். அந்த கமிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க பர்டிகுலர் இன்டர்நெட் ஷட் டவுன் கொடுத்தது வந்து என்ன கரெக்டா தப்பா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த வார்த்தையை வந்து இவங்க செக் பண்ணுவாங்க, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை அப்ளை பண்ணுவாங்க. இதை ஓகே நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. பட் இப்போ கரண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினெட் செக்ரட்டரிக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹோம் செக்ரட்டரியவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கமிட்டிக்கு தலைவராக போட்டிருக்காங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் லைக் பர்டிகுலர் ப்ரொசீஜருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்றது. சரி, இந்த ப்ரொசீஜரில் எங்கன்னா டெலிகிராஃப் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இதுக்கு கீழே வந்தது தான் அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர்லாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் கர்பிங் எதுக்காண்டி கர்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மை டெரரிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிறது அல்லது அவங்களுடைய ப்ராபகண்டாவை வந்து இந்தியாவில் வந்து இது பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம இப்போ டெரரிஸ்டெல்லாம் நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமோ அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தே கேன் ஈவன் ஆக்சஸ் இன்டர்நெட் ஆர் அவங்க தே கேன் சென்ட் அ மெசேஜ் டு எவ்ரி ஒன் ரிலேட்டட் டு தியர் ப்ராபகண்டா. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த பர்டிகுலர் இன்டர்நெட் கர்பிங் இந்த மாதிரி இன்டர்நெட்டை தடை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு யாரை தான் பாதிக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள், அதாவது நார்மல் சிட்டிசன்ஸை தான் பாதிக்கும். ஏன்னா பர்டிகுலராக இன்டர்நெட்டை வந்து ஒரு நல்ல பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறவங்களை தான் பாதிக்கும். இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியை அது பாதிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டை விட ஹையர் லெவல் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க இந்த வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த JNK அண்ட் லடாக்கா நம்ம ரெண்டாக பிரித்து ஒரு வருஷம் ஆகுது. ஸோ இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கெட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிக்கலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அஃபேர்ஸில் இருக்கவர். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் என்ன இருக்காருன்னா இவர் ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கார். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் மினிஸ்டர் அவர் மினிஸ்டராக இருக்கிறதுனால அவரை வந்து அதை சொல்லி தான் ஆகணும். இருந்தாலும் இவர் சொல்கிற விஷயங்களுக்கு வந்து ரிப்போர்ட் இது வரைக்கும் நம்ம நிறையா ரிப்போர்ட்ஸ் படிச்சிருக்கோம். அந்த ரிப்போர்ட் படி இவர் சொல்கிற எந்த விஷயமே வந்து என்ன அந்த ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை. ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு, அது மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் சில விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. சரிங்களா, சரி, அவர் சொல்கிற விஷயங்கள் எது நம்ம வந்து எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்கள்னால அதாவது ஆர்டிகல் 370 அண்ட் ஆர்டிகல் 35A இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்த்தோம். இதுலேயும் இந்த பர்டிகுலர் 35A அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அவங்களுடைய ரெசிடென்ட். ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ரெசிடென்ட் அப்படின்றத தீர்மானம் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள லெஜிஸ்லேஷனுக்கே பவர் இருக்குது அப்படின்றதான் 35A. இந்த பவரை எது மூலமாகவும் வந்திருக்குன்னா ஆர்டிகல் 370 மூலமாக வந்திருக்கும். ஸோ இதனால் சில டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சுங்க. அது என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இவர் சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ட்
பீப்புளுக்கு மட்டும்தான் அங்கே இருக்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ் வருவாங்க. அந்த ரெஃப்யூஜியாலலாம் நம்மளுடைய இந்தியன் சிட்டிசனாக ஆகிறதுக்கு ரொம்ப முடியாத இருக்கும். இட்ஸ் அன்ஃபேர் கண்டிஷனாக இருந்திருக்கும். as well as அங்கே இருக்க மைனாரிட்டி பீப்புள், ஓகேங்களா, அங்கே இருக்கிற மைனாரிட்டி பீப்புளும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து என்னன்னா அதிகமாக கிடைக்காம இருந்திருக்கும். இது வந்து ஒரு விஷயம். அதுக்கடுத்து செகண்ட் முக்கியமானது என்னன்னா, இந்த 35A ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆணை கல்யாணம் முடிக்காமல் வேற ஏதோ மாநிலத்தை ஆளை கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற விஷயத்தை அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து அங்கே கிடைக்காது. அந்த பெண்ணால் எந்த கவர்மெண்ட் ஜாபும் பண்ண முடியாது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி மாதிரி தான் அங்கே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35A ரிமூவ் பண்ணது மூலமாக ஒரு பாசிட்டிவ். அதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போயிட்டு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியாது, ஓகேங்களா. இப்போ அது கிடையாது, ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். நம்ம பர்டிகுலராக ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர இருக்க மற்ற பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணுறது இன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கான்ஸ்டியூஷனில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷனில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் ரைட், அவங்களோடதில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகள் மூலமாக நம்ம நிறைய செக்ஷன்ஸை டெலீட் பண்ணியிருப்போம். செக்ஷன் 377 இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஐபிசியில் டெலீட் பண்ணோம். ஆனால் அங்கே இருக்கிற ரன்பீர் பீனல் கோடு, ஓகேங்களா, நம்ம வந்து இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்பீர் பீனல் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரன்பீர் பீனல் கோடு இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் டெலீட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து அங்கே டெலீட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரன்பீர் பீனல் கோடையே டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கேயும் ஐபிசி தான் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதாகிட்டு இருக்கு. லைக் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், சைல்டு மேரேஜ் ஆக்டை ப்ரொஹிபிட் பண்ணுறது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது தவிர என்னன்னா நம்மளுடைய 73rd 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் ஆக்டில் இருக்கிற பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன் லோக்கல் லெவல் கவர்னன்ஸை நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்மளால் இப்போ கொண்டு போக முடியும். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான் ஸ்கீமு, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே கொண்டு போயிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதை தவிர ஒன் நேஷன் ஒன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு இதையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு எழுத முடியும். ஏன்னா இதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான். இதுக்கடுத்து இவர் சொல்லியிருக்கிற சில பாயிண்ட்ஸை வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ண முடியாத பாயிண்ட்ஸ், அதை நீங்கள் எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓவர்வெல்மிங் சப்போர்ட் ஆஃப் ஃப்ரம் ஆல் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இதை எந்த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, ரொம்ப ஆதரவு தெரிவிக்கலை, ஓகேங்களா. ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்டர்னல் மேட்டர், பட் இருந்தாலும் என்ன அந்த பீப்புளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை சொன்னாங்க. ஈவன் யுனைடெட் நேஷன் கூட அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. WHO எல்லாருமே வந்து என்னன்னா அதை பற்றி அந்த ஒரு கண்டென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன விஷயத்தில் அடுத்தது என்னன்னா மெனி டிஸ்ட்ரிக்ட் JNK ஆர் நவ் ஃப்ரீ ஃப்ரம் டெரர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. சாரி, நவ் டெரர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெரர் ஃப்ரீன்னு இவர் சொல்கிற விஷயங்களை நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து அப்படி சொல்லலை, ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்தையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பட் இன்ன வரைக்கும் அந்த பீப்புளால் வந்து அங்கே எக்கனாமி லெவலாக இருக்கட்டும் மற்ற லெவலாக இருக்கட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து இவர் சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் ரிசீவிங் சப்போர்ட் ஃப்ரம் லோக்கல் ரெசிடென்ட் இன் அ கோஆர்டினேட்டர் மேனர் அப்படின்ற ஒரு இது வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ இன்னொரு பாசிட்டிவான விஷயம் சொல்லியிருக்காரு, அது வந்து எக்ஸாமில் எழுதலாம், அதை நான் மறந்துட்டேன். நேஷனல் சாஃப்ரான் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாஃப்ரான் மிஷனில் 3500 ஹெக்டேர்ஸ்க்கு வந்து அந்த சாஃப்ரான் அங்கே வந்து சேஃப்ரான்ற ஒரு இது வளரும், ஓகேங்களா. அந்த சாஃப்ரானை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், இதையும் நீங்கள் எக்ஸாமில் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ அவர் சொன்னதில் எதெல்லாம் எழுதலாம் எதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து என்னன்னா JNK இஷ்யூவை பற்றி கேட்கலாம், பேப்பர் 2ல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்க இன்னொரு இது இருக்குது, லாங்குவேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக என்ன ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை பற்றி பேசியிருக்காங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இப்போ இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாய 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இப்போ கிடையாது, ஓகேங்களா. பட் என்னன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது. நீங்கள் அந்த 3 லாங்குவேஜில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹிந்தி அல்லது சமஸ்கிருதத்தை நீங்கள் 3rd லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஹிந்தி எடுத்துக்கிற சொல்கிறது ஓகே, பட் ஏன் சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிற சொல்கிறாங்க அப்படின்றது தான் தெரியல. ஏன்னா இப்போதைக்கு சமஸ்கிருதம் அப்படின்றது கோயில்களில் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். அதை தவிர என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை இந்தியாவில்.
ஈவன் 0.5 அல்லது 1% ஆஃப் பீப்புளோ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சான்ஸ்கிரிட்டை வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சான்ஸ்கிரிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் லாங்குவேஜாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான சஜஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே. ஓகேங்களா, இப்போ ஹிந்தியை கொண்டு வர்றது அப்படின்றது ஓகே, நேஷனல் லாங்குவேஜ் அவங்க எடுத்து வராங்க, அதுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொவிஷன் இருக்குது, நேஷனல் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் விஷயம் தான் வந்து என்னென்னா பிரச்சனையாகவே போகுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் நம்ம நேஷனல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு பவர் இருக்குங்க. அந்தந்த ஸ்டேட்டில் அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் இருக்கிறதுனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயமா சில பேர் இதில் முடிவெடுக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்க 2 லாங்குவேஜ் தான் படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜ் தான் இருக்கணும், தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வந்துச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்மி பண்ணுறதுக்கான அந்த மற்ற லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத இது எடுத்துருக்காங்க. இந்த 2லையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there will be a standard. அந்த இதில் 2லையுமே வந்து என்னன்னா பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்ச நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாய்ஸில் வைக்கிறாங்க, ஹிந்தியையும் சான்ஸ்கிரிட்டையும் சாய்ஸில் வச்சவங்க அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போக போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்தியை கட்டாயமாக்குவாங்க. அப்போ எந்த ஒரு லாங்குவேஜையுமே வந்து என்னென்னா நம்ம கட்டாயப்படுத்தி படிக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு. ஓகேங்களா, அது நம்மளுடைய சொந்த விருப்பம், வேணும்னா போய் படிச்சுக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். ஓகேங்களா, பட் தேர்ட் லாங்குவேஜை நீங்கள் கட்டாயமாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆவாங்க. அப்போ நம்ம அடுத்த லாங்குவேஜ் எல்லாம் என்ன ஆகும்னா மைனாரிட்டி லாங்குவேஜாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஹிந்தியை வந்து இந்தியா ஃபுல்லாக பேசுகிறோம், ஆனால் இந்தியாவில் வந்து சதர்ன் ஸ்டேட்டில் வந்து ஹிந்தி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் வந்து என்ன ஹிந்தியை படிக்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா, இதே இது தமிழ்நாடு சொல்கிற அந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவும், ஏன்னா நம்ம முக்கியமாக என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ், அதை தவிர என்னென்னா வேர்ல்டு லெவலில் ஒரு லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ். அந்த 2 லாங்குவேஜ் நமக்கு தெளிவாக தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேர்ட் லாங்குவேஜுங்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம இந்தியாவில் எங்கே போனாலும் we can speak இங்கிலீஷ். ஓகேங்களா, நீங்கள் இந்தியாவில் எங்கே போனாலும் ஹிந்தி பேசலாம் அப்படின்னா எஸ் பேசலாம், பட் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜே அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஹிந்தி தான் தேவை அப்படின்னு எந்த ஸ்டேட்லையும் வந்து நீங்கள் போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பட் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கொண்டு வரும்போது தான் அங்கே பிரச்சனை ஏற்படுது. ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸ்கிரிட்டையும் உள்ளே கொண்டு வர்றது அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்னன்னா நீங்கள் வந்து வேற ஒரு ஆங்கிளில் தான் இதை யோசிக்கணும். ஓகேங்களா, அது என்ன ஆங்கிள்னு உங்களுக்கே தெரியும், அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2ல் கேட்கலாங்க, பேப்பர் 2ல் கேட்கலாம், பேப்பர் 3ல் கேட்கலாம், பேப்பர் 1ல் கேட்கலாம், எஜுகேஷன் ரிலேட்டட். ஓகேங்களா, ஸோ எல்லாமே இதில் வந்து உள்ள அடங்கும். நெக்ஸ்ட்டு அஹெட் ஆஃப் FATF மீட். FATF அப்படின்றது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இந்தியா டு ஹைலைட் பாகிஸ்தான் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது FATF அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அதை தவிர உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் தேவை அப்படின்னா இதில் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, FATF அப்படின்றது எதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி லாண்ட்ரிங், அதாவது என்னன்னா இந்த மணியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணாமல் நிறையா வந்து கருப்பு மணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் மணி லாண்ட்ரிங் விஷயத்தை வந்து கொண்டு வர்றதுக்காண்டி கர்டைல் பண்ணுறதுக்காண்டி வந்தது தான் FATF. இதுக்கு அடுத்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துருப்பாங்க, டெரரிஸ்ட் ஃபினான்சிங். ஓகேங்களா, ஸோ டெரரிஸ்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற விஷயத்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தடுக்கணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் எஃபெக்டிவாக பண்ணாத கண்ட்ரிஸ், ஓகேங்களா, எஃபெக்டிவாக பண்ணாத கண்ட்ரிஸ் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FATF 2 லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க. ஒன்று கிரே லிஸ்ட்டு, இன்னொன்று பிளாக் லிஸ்ட். சாரி, கிரே லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, நீங்கள் பாருப்பா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இந்த 2 விஷயத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு பாலிசியும் எட்டு வர மாட்டேங்கிறேன், ஸோ அதை வந்து நீங்கள் கர்டைலும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே கிரே லிஸ்ட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்கிற இந்த பாயிண்டெல்லாம் நீ வந்து கிளாரிஃபை பண்ணு, உன் கண்ட்ரியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் அவன் எஃபெக்டிவாக கொடுக்குற டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னா அவனை மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. இல்லாட்டி அவனை எங்கே மாற்றிடுவாங்க அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஓகேங்களா,
சரி, கிரே லிஸ்ட்லையும் பிளாக் லிஸ்ட்லையும் இருந்தால் என்னங்க, அப்படி அவன் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கிரே லிஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அவனுடைய ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸை எல்லாரும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, எல்லா கண்ட்ரியும் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டிப்பாக வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இதை தவிர என்னென்னா வேர்ல்டு பேங்க், ஏடிபி, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஐஎம்எஃப், இதுலேருந்துலாம் உங்களுக்கு ஃபண்டு வந்து இனிமேல் வந்து ஈஸியாலாம் கிடைக்காது. ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான இஷ்யூலாம் இருக்குது. இதே இது பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரிக்கு சுத்தமாகவே அது கிடைக்காது. ஓகேங்களா, இப்போதைக்கு பிளாக் லிஸ்ட்டில் 2 கண்ட்ரி இருக்குது. ஒன்று நார்த் கொரியா, இன்னொன்று ஈரான். ஓகேங்களா, 2 கண்ட்ரி இருக்குது. கிரே லிஸ்ட்டில் நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, ஒரு 8 கண்ட்ரி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த OECD அதாவது FATF கொண்டு வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G7 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, G7 கொண்டு வந்திருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கும்னா OECDயோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ வந்து மறுபடியும் மீட்டிங் வரப்போகுது. ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ கிரே லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ தேர் வில் பி ஆக்ஷன் பாயிண்ட் 29 ஆக்ஷன் பாயிண்ட் கிட்ட கொடுத்தாங்க. அதை இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதை இந்தியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் மேப் ஆன் அப்சர்வ்ட் எக்ஸசைஸ் சேஸ் இந்தியா அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அது என்னென்னா இப்போ பாகிஸ்தான் விட்டுருக்க பொலிட்டிக்கல் மேப் இதுதாங்க. ஓகேங்களா, நமக்கு இந்த கீழே இருக்க பகுதியெலாம் தெரியும், மேலே இருக்க பகுதி மட்டும்தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்படி ஒரு கோடு, இது நமக்கு தெரியும், இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்படி ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம இதில் இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய மேப் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இதுக்கு வந்து JNK அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விட்ட மேப்பில் இந்த பர்டிகுலர் கோடு வந்து அவங்களுக்கு சொந்தமான ஏரியா, இது வந்து இந்தியன் ஆக்குபைடு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் இல்லீகலி ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பியூட் டெரிட்டரி ஃபைனல் ஸ்டேட்டஸ் டு பி decided in line with relevant UNSC யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் மூலமாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு how it impacts relationship between India and Pakistan அப்படின்றதா. ஸோ அதை நீங்கள் யோசித்துக்கோங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு 24 million மே ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல் டியூ டு பேண்டமிக். யுனைடெட் நேஷனில் இப்போ என்ன அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் COVID-19 எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கிறதுனால பீப்புள் வந்து அதுக்கடுத்து தன்னோட பிள்ளைகளை வந்து படிக்க அனுப்புவாங்களா ஓகேங்களா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட 24 million பீப்புள் அவுட் ஆஃப் ஸ்கூல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாவை பற்றி பேசுகிறாங்க. பிசா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஓகேங்களா, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட், இதுவும் OECD கீழே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் வந்து ஒரு 4 ஏரியாஸில் வந்து எப்படி இருக்குது. ஓகேங்களா, மேக்ஸில், டெக்னாலஜியில், சயின்ஸில் எந்த மாதிரி இருக்குது, லேர்னிங் இதில் அதாவது எந்த வயசுக்குள்ளே அப்படின்னா 15 வயசுக்குள்ளே இருக்க பிள்ளைங்களை கேட்பாங்க. ஓகேங்களா, இந்தியா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுக்கு எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிசாவை மட்டும் போய் படிச்சுக்கோங்க, அதுக்கு அந்த இது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லெசன்ஸ் ஃப்ரம் DU எக்ஸ்பீரியன்சஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நம்ம ஹையர் டிகிரியை வந்து பேசுகிறதுக்கான விஷயம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி நீங்கள் நல்லா தெரியும். நம்ம இப்போ BA ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா எத்தனை வருஷம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ 3 வருஷம் தான் நம்மளுடைய டிகிரி கோர்ஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் டிகிரி கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 4 வருஷம் டிகிரி கோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருஷம் டிகிரி கோர்ஸ்லேருந்து திடீர்னு நீங்கள் 1 வருஷம் முடிஞ்சோன்னா வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. பட் இப்போ அதையும் வந்து கொண்டு வரதுக்கு கொண்டு வராங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ அதுக்கு ஒரு டேபிளர் காலம் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிஃபோர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஓகேங்களா, இது வந்து 3 வருஷம் டிகிரி. இது வந்து இப்போ ஆஃப்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 3 வருஷம் டிகிரி. அண்ட் இப்போ ஆஃப்டர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 4 வருஷம் டிகிரி. ஓகேங்களா, இதில் எக்ஸிட் ஆப்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸிட் ஆப்ஷன் வந்து பிஃபோர் அந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கப்புறம் இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு எக்ஸிட் ஆப்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸில் உங்களுக்கு வந்து டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இடையில போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ
உங்களுக்கு நாட் அவைலபிள் தான். இதே இது 5 வருஷ கோர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ நார்மலாகவே இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அதில் வந்து எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குது, பட் என்னன்னா இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயோ செகண்ட் இயர்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியில் போய்க்கலாம், எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குது. இதே இது 4 வருஷ டிகிரிலையும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் நீங்கள் வெளியே போய்க்கலாம். சரி, சர்டிஃபிகேட் ஆப்ஷன். ஓகேங்களா? அவார்ட் ஆஃப் டிகிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 வருஷம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடினா நீங்கள் 3 வருஷம் டிகிரியை முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி கொடுப்பான். பட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அதாவது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அதாவது நீங்கள் இந்த ஃபீல்டில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதே 2வது வருஷம் வெளியே போனீங்கன்னா அது டிப்ளமா சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. 3வது வருஷம் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க. இப்போ 4 வருஷ கோர்ஸில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷ கோர்ஸில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் வருஷம் செகண்ட் வருஷம் சேம், அங்கேயும் அதே சேம் தான். இதே இது 3வது வருஷம் வெளியே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே கொடுத்துருவாங்க, உங்களுக்கு டிகிரி கொடுத்துருவாங்க. பட் 4வது வருஷம் வெளியே போகிறீங்க, 4வது வருஷமும் உங்களுக்கு எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குது. அந்த 4வது வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 4வது வருஷம் வெளியே போகிறீங்க அப்படின்னா யூ வில் கெட் அடிஷ்னலாக ரிசர்ச் சர்டிஃபிகேட், அதாவது 3 வருஷம் இதில் டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் 4வது வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா ரிசர்ச் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சரி, இதை வச்சு என்ன சார் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில், ஓகேங்களா, மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் 4 வருஷம் படிச்சிங்கன்னா நீங்கள் 1 வருஷம் மட்டும் மாஸ்டர் டிகிரி படித்தா போதும். இதே இது நீங்கள் 3 வருஷம் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி படிக்கணும். ஏன் வந்து இங்கே 2 வருஷம் கொடுக்குறான், இங்கே 1 வருஷம் கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி போன உடனே ரிசர்ச் டெவலப்மெண்ட் அங்கே பண்ணணும், ரிசர்ச்சுக்காண்டி நீங்கள் அந்த 1 வருஷத்தை செலவு பண்ணணும். அதை தான் இங்கேயே 4 வருஷம் கோர்ஸ்லேயே பண்ணிடுறீங்களா, 4வது வருஷம் ரிசர்ச் கோர்ஸ் தான் முடிக்கிறீங்களா, அதனால் இங்கே எனிவே நீங்கள் மாஸ்டர் டிகிரி போகிறதா இருந்தால் நீங்கள் 4 வருஷம் கோர்ஸ் அதே காலேஜில் படிக்கிறது பெட்ரு. இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸாக ஒரு கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும், எக்ஸஸாக 1 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க. இதே இது பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு, ஓகேங்களா, பிஹெச்டி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா 4 வருஷம் படித்தவங்க, ஓகேங்களா, 4 வருஷம் படித்தவங்க டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஹெச்டி கோர்சஸ் வந்து போகலாம். ஆனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே இது 3 வருஷம் கோர்ஸ் தான் படிச்சிங்க அப்படின்னா 2 இயர்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் தான் பிஹெச்டி கோர்ஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூபிஎஸ்சியில் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்மி டு கன்வீன் செலெக்ஷன் போர்ட் ஃபார் உமன் பர்சனல். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உமனை ஆர்மியில் பெர்மனன்ட் கமிஷனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உமன் வந்து என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 2 ஸ்கீம் இருந்துச்சு. ஒன்று உமன் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம், ஓகேங்களா, உமன் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸ்கீம். இதே இது ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஸ்கீமு. இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு கீழே ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 வருஷம் எக்ஸ்டெண்டபிள் டு அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வேலை பார்க்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகலாம். இதே இது பெண்ணாக இருந்தால் பெர்மனன்ட் கமிஷனுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு இது பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் இருக்கவங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ பெண்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகலாம் ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கடுத்து ஆல்கஹால் செஸ் ஹர்ட்டிங் ஸ்டேட், அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கோவிட்-19 நிறைய எக்கனாமிக்கல் இம்பாக்ட் இருக்குது. அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்கஹால் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் இஸ் கால்ட் செஸ் அப்படின்றத போடுறாங்க. சரி, வாட் இஸ் செஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ் அப்படின்றத டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது பண்ணிக்க மாட்டாங்க. அதே இது ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அதை. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் செஸ் எதுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான், அந்த பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இப்போ எஜுகேஷனல் செஸ் அப்படின்னு போட்டாங்கன்னா எஜுகேஷனுக்காண்டி மட்டும்தான் அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி நியூஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.